ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம வானதி இருந்துட்டு, வீட்ல எல்லார்கிட்டயும் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வீட்ல எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே பாண்டி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன பாண்டி, உனக்கு சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட கேட்கவும், பாண்டியும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு, இதுக்காக தானே அவனும் காத்துக்கிட்டு இருந்தான். இப்பதான் உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. உன் வீட்லேயும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. சும்மாவே பாண்டி கடையில் வந்து உக்காந்துக்கிட்டு இருப்ப. இப்போ சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, நான் பாண்டிக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. நிலா இருந்துட்டு, சோழன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா, பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. நிலா அப்படி சொன்ன உடனே வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, வானதி இருந்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு, "என்ன பாண்டி ஆச்சு உனக்கு? இந்த விஷயத்த சொன்னா என்னை விட நீ தான் ரொம்ப சந்தோஷப்படுவன்னு எவ்வளோ ஆசாசியாக வந்தேன்னு தெரியுமா? ஆனால் நீ என்னடனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க. நீ எதுக்காக சோழன்கிட்ட அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அதை கேட்ட உடனே அண்ணியை பார்த்தியா எவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு உனக்கு புரியவே புரியாதா? யார்கிட்ட எப்படி பேசணுன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசினா அவருக்கு எங்கேருந்து வந்தது? 2 பேரும் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்ட போய் நிற்கணும். இப்படியெல்லாம் நடுவில் வரக்கூடாது. வந்தால் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.